வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சில பேர் வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷனில் செப்டம்பர் எக்ஸாமில் பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்காது. அதே மாதிரி இன்டரில் பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்காது சில பேருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கிராஷ் கோர்ஸ்க்கு வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சார் நான் ஃபீஸஸ் வீட்டில் பேசிட்டு வந்து சொல்லிடுறேன், நான் அரேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி பேசியிருந்தீங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நவம்பர் 16th. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணி we have to finish one subject in 10 to 15 days அப்படின்னு பிளான் பண்ணால் தான் நமக்கு ஜான்வரி எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். அண்டு இதுக்கு மேலே நம்ம வந்து டிலே பண்ணுறோம் படிக்கிறதுக்கு அப்படின்னா ஜான்வரி எக்ஸாம் கஷ்டமாக போயிடும். அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் குரூப் 1 ஃபார் இன்டர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுக்குல்ல அது வந்து ஜான்வரியோட முடியுது. ஜூனில் வேறு அசஸ்மெண்ட் இயர். ஸோ ஃபுல் புக்ஸும் மாறுற மாதிரி இருக்கும் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு டேக்ஸை முடிச்சு அந்த எக்ஸம்ஷன் எடுக்கிற அளவுக்கு நல்லா படிக்கணும். அண்ட் பிகாஸ் மிச்ச 2 சப்ஜெக்ட் மாறப்போகிறது இல்லை, டேக்ஸ் தான் மாறப்போகுது. ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லா ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் உங்களுக்குலாம் தெரியும் லா தான் வந்துட்டு எழுதுறதுல கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு லா தெரியாமலாம் யாருமே ஃபெயில் ஆகிறதில்ல, பட் ஆனால் எழுதுறதுல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் கொஷின் பேங்க்கையும் வாங்கிட்டு லாவை படிக்க ஆரம்பிங்க பேரலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கிளாஸும் படிங்க, சைட் பை சைட் கொஷின் பேங்க்கும் படிக்கிற மாதிரிலாம் பார்த்துக்குங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறது, தனியாக டெஸ்ட் சீரிஸ் தனியாக கண்டக்ட் பண்ணுறது இல்லை. அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில், அதை நான் பண்ணுறது கிடையாது. கிளாஸ் வர்றது அது கிளாஸோட டெஸ்ட் போகும், அப்படியே அந்த பேரலாக சாப்டர் வைஸ் டெஸ்ட் அண்ட் 100 மார்க்ஸ் டெஸ்ட் போகும். ஸோ அட்லீஸ்ட் 2 தடவையாவது 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு மெயின் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஜாயின் பண்ணுறத ரொம்ப டிலே பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. நன்றி.